ரிசானா ஷாஹித் கிச்சன் இன்றைக்கான ரெசிபி சிக்கன் பிரியாணி, சிக்கன் 65, கத்திரிக்காய் காரக்குழம்பு. இது எப்படி செய்யலாம், அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு வாங்க. 1.5 கிலோ எடுத்திருக்கேன் நான், சரிங்களா. அதில் உப்பு, கொஞ்சம் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்குங்க, சரிங்களா. 1 ஸ்பூன் சேர்த்துக்குங்க. தயிர் ஒரு 200 கிராம் தயிர் இதில் சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு சிவப்பு மிளகாய் இருக்கு இல்லைங்களா, அது 1.5 சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு விழுது ஒரு 2 ஸ்பூன் வைங்களா. அது 2 ஸ்பூன், அது 2 ஸ்பூன் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடுங்க. இது எதனால் நம்ம இது மாதிரி கலந்து விடுறோன்னா, சிக்கன் ரஃப்பாக இருக்காது, சாஃப்ட் ஆகிடும். பிரியாணியில் கொஞ்சம் சாஃப்டாக நமக்கு கிடைக்கும் சிக்கன் பீஸுங்கெல்லாம். இல்லைன்னா நம்ம அப்படியே போட்டு எல்லாமே செஞ்சோன்னா அது ரஃப்பாக இருக்கும் சிக்கன், சரிங்களா. இது கலந்து விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் விட்டுடுங்க, சரிங்களா. நான் அரிசி இது இருக்கு இல்லைங்களா, இது ஒரு படி சொல்லுவோம். அது ஒன்று எடுத்திருக்கேன் நான். அரிசி புல்லட் ரைஸ் தான் நாங்கள் யூஸ் பண்ணுவோம். அது நல்லா பழைய அரிசியாக இருந்தால் நல்லா சாதம் நிறையவே வரும், சரிங்களா. எடுத்திருக்கேன். தக்காளி 1/2 கிலோ தக்காளி. ஏன்னா நம்ம இது போட்டிருக்கோம், தயிர் போட்டிருக்கோம், புளிப்பு அதிகமாகிடும். அதனால் 1/2 கிலோக்கு கொஞ்சம் கம்மி தான் வைங்களா. தக்காளி, புதினா, கொத்தமல்லி, பச்சை மிளகா எடுத்துருக்கோம். லெமன் 1 புழிஞ்சு வச்சுருக்கேன் நான், சரிங்களா. இது அடுத்தது சிக்கன் 65க்கு 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். இதில் ஒரு 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்குங்க. சிக்கன் மசாலாவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்குங்க. கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்குங்க. அப்புறமா உப்பு சேர்த்துக்குங்க. கொஞ்சம் கலர் பவுட்ரு போட்டுக்குங்க. வேறு நான் அதிகமாக எதுவும் சேர்க்க மாட்டேன், சரிங்க. இது மட்டும்தான் சேர்த்து நம்ம சிக்கன் 65 போட்டுக்கலாம். அதுக்கு தேவையான பொருள், சரிங்களா. சூடாயிடுச்சு. எண்ணெய் சேர்த்துக்குங்க. அது கூட நாங்கள் அதிகமாக கோல்டு வின்னர் தான் யூஸ் பண்ணுவேன். கோல்டு வின்னரும் கொஞ்சம் காரக்குழம்பு கொஞ்சம் நல்லெண்ணெய் கொஞ்சம் சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு எண்ணெய் சூடானதும் கடுகு போடலாம். லைட்டாக ஒரு வதங்கினதும் அரைச்சி வச்ச வெங்காயத்தை சேர்த்துக்கணும். இது கூட வெந்தயமும் ஜீரகப்பொடி சேர்த்து சேர்த்துட்டு உப்பு, உங்களுக்கு தேவையான உப்பு மட்டும் கொஞ்சம் வதங்கட்டும், சரிங்களா. வதங்கினதுக்கப்புறம் அது கூட இது மிளகு சேர்த்துக்குங்க. கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் கத்திரிக்காய் போடணும். நான் ஒரு எங்கள் வீட்டில் அவ்வளோவா
கத்திரிக்காய் கிரேவி அவ்வளோவா லைக் பண்ணி சாப்பிட மாட்டாங்க எங்கள் பசங்க. சரிங்களா? அதனால் வந்து ஒரு பெரிய கத்திரிக்காய் ஒரு 3 தான் எடுத்தாங்க. கொஞ்சம் வதங்கட்டும். மிளகாத்தூள் இருக்குங்களா, ஒரு டீஸ்பூன் போட்டுருங்க. தனியாத்தூள், மஞ்சள் தூள். தனியாத்தூள் வந்து ஒரு 1/2 ஸ்பூனு, மஞ்சள்தூள் வந்து கொஞ்சமாக சேர்த்துருங்க. சேர்த்து உப்பு இருக்கான்னு பாருங்கள். உப்பு இருக்குது. அதில் வந்து கருவேப்பிலை சேர்த்து அரைச்ச தக்காளி பழம், ஒரு 3 தக்காளி பழம் எடுத்துருக்கேன். சரிங்களா? இதில் வந்து கரைச்சி வச்ச ஒரு லெமன் அளவுக்கு புளி வச்சுருக்கேன். இல்லை, அது ஊற்றி சேர்த்துட்டு அவ்வளோதான். இது நம்ம தண்ணி கொஞ்சம் ஊற்றி மூடி வச்சிடலாம். மூடி விட்டுருங்க. குழம்பு ரெடி ஆகிடுச்சு. சரிங்களா? எடுத்துக்கோங்க. ஒரு 1.5 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது போட்டுட்டு உப்பு. சரிங்களா? ஒரே ஒரு முட்டை உடச்சி போட்டுக்கோங்க. தயிர் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதில் கார்ன்ஃப்ளவர் மாவு இருக்குங்களா, அது கொஞ்சம் சேர்த்துட்டு கொஞ்சம் கேசரி பவுடர் அதை கொஞ்சம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. லெமன் போதும். இதை சேர்த்து அப்படியே நம்ம ஊற வச்சிடலாம். அது ஊறின்னு இருக்கட்டும். அடுத்தது நம்ம பிரியாணிக்கு செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். கடை வச்சு சூடாயிடுச்சு. சரிங்களா? இப்போ நம்ம எண்ணெய் ஒரு 200 ml எண்ணெய் போட்டு சூடாகட்டும். பட்டை, கிராம்பு, ஏலக்காய் போட்டுக்கலாம். கொஞ்சம் பட்டை ஒரு கைப்பிடி அளவு போட்டு லைட்டாக வதங்கணும். நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருக்கு இல்லையா, அது சேர்க்கணும். அதில் வந்து ஒரு நம்ம சிக்கனில் போட்டிருக்கோம் இஞ்சி பூண்டு. சரிங்களா? இதில் கொஞ்சம் ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம அதில் ஏற்கனவே சேர்த்துக்கணும்.
நல்லா வதங்கட்டும். சரிங்களா? நல்லா உப்பு போட்டுக்கணும். அப்போ தான் பொன்னரமாக கொஞ்சம் மாறும். ஏற்கனவே அதுலேயும் உப்பு சேர்த்துருக்கோம் நம்ம. சரிங்களா? 1 ஸ்பூன் சேர்த்துருக்கோம். இதில் 2 ஸ்பூனாக போடுங்க. புதினா இதில் சேர்த்துட்டு கலருங்க. நம்ம வந்து மசாலா இருக்குங்களா சேர்த்து வச்சுங்க. அது எடுத்து சிக்கன் போட்டு சேர்த்து வெங்காயத்தில் நல்லா சேர்த்து சேர்த்துருக்கோம். இன்னும் கொஞ்சம் சேர்த்து இதில் வந்து தக்காளி பழம் இருக்குங்களா, தக்காளி பழம் போட்டு பச்சை மிளகா, கொத்தமல்லி, புதினா கொஞ்ச நேரம் மூடி கொஞ்ச நேரம். உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கலாம். கரெக்டாக இருக்கும். ரொம்ப தண்ணி ஊற்றிக்கலாம். சரிங்களா? தண்ணி நாங்கள் அளந்து வச்சுருக்கேன். அதுவும் போட்டுட்டு எலுமிச்சப்பழம் சாறு எடுத்து வச்சுருக்கல ஒன்று, அதுவும் சேர்த்துருக்கேன். கரெக்டாக இருக்கான்னு தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஏன்னா கொஞ்சம் சுருணி வரும். கரெக்டாக இருக்குது. லைட்டாக கலர் போடணும். அரிசி போட்டுடலாம். லைட்டாக கலந்து விட்டுட்டு மூடி விட்டுட்டு நெய்யும் சேர்த்து சூடாகிறதுக்கு வச்சுருக்கேன். ஒரு பாக்கெட் ப்ரெட்டு. சரிங்களா? அப்புறமா கோவா எடுத்து வச்சுருக்கேன். நெய், மில்க் மேட், சர்க்கரை. சரிங்களா? ப்ரெட் ஹல்வா செய்யலாம். பொரித்து நம்ம எடுத்துக்கணும். எல்லாமே எடுத்துகிட்டு அப்புறமா செய்கிறப்போ விடும். இப்போ அப்படியே தம்க்கு போடணும். ப்ரெட் ஹல்வாக்கு பால் வந்து கொதிக்கணும். சரிங்களா? அதில் கொஞ்சம் நம்ம வந்து கலர் எல்லோ கலர் இருக்குங்களா, அது கொஞ்சம் சேர்க்கணும்.
ஏன்னா ஹல்வாவுக்கு வந்து கொஞ்சம் கலர் கொஞ்சம் சேர்த்தா தான் இல்லையா ஒயிட்டாக இருக்கும். சேர்த்துட்டு அதில் ப்ரெட்டு கொதிக்கிட்டோம். சேர்த்து இல்லைங்களா, கொஞ்சோண்டு சேர்த்துட்டேன். சேர்த்து கொஞ்சம் கொதிக்கட்டும். கொதிச்சதான் நம்ம ப்ரெட் இருக்கு இல்லைங்களா, அது வந்து போடலாம். ப்ரெட்டு சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி அமைக்க விடுங்க. சரிங்களா, பால் வந்து நல்லா ப்ரெட்டு இழுத்துக்கும். இப்போ இது மாதிரி டைமில் வந்து நம்ம சர்க்கரை இருக்குங்களா, அதை சேர்த்து சர்க்கரை ஒரு 200 கிராம் நான் சர்க்கரை இல்லைங்களா, அதுவும் சேர்த்துக்கலாம். மில்க் மெட் கொஞ்சம், ஏன்னா கோவாவும் சேர்த்துக்கோம். நல்லா மில்க் மட்டும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. சேர்த்து விட்டுட்டு கொஞ்ச நேரம் பொறுத்து நெய் போடலாம். அப்புறமா முந்திரி திராட்சை இதெல்லாம் போட்டோம் இல்லைங்களா, எடுத்து பார்த்து இது மாதிரி திருப்பி விடணும். சாதம் 4 பக்கமும் கீழே இருக்கிறது மேலே, மேலே இருக்கிறது கீழே. இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கட்டும். திருப்பி போட்டது இருக்குல்ல, இன்னும் கொஞ்சம் நேரம் ரெடி ஆகிடும். பார்த்தீங்களா, கொஞ்சம் நேரம் இது வந்து ஹல்வாவில் போட்டுக்கணும். சரிங்களா, பாதாமும் அரைச்சி வச்சுட்டேன் நான். பாதாம் ஹல்வா இது ரெடி ஆயிடுச்சு. இப்போ சிக்கன் 65 எண்ணெய் சூடாகிடுச்சு. எண்ணெய் போட்டு எண்ணெய் சூடாகிடுச்சு. இப்போ வந்து தொடரும். பிரியாணி பாருங்கள்
ரெடி ஆயிடுச்சு. சரிங்களா? பிரியாணி ரெடி. கத்திரிக்காய் தொக்கு ரெடி, கரைக்குழம்பு, பிரெட் அல்வா, சிக்கன் 65. இன்றைக்கான ரெசிபி இது தான் போட்டிருக்கோம். சரிங்களா? பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.